ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நம்ம சத்யராஜ் அவர்கள் ஒரு பலியா நான் வந்து திமுக கட்சியை சேர்ந்த நபர் தான் அப்படின்றத ஒத்துக்கிட்டார். அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நான் திமுக அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிக்க மாட்டார். எனக்கு வந்து பெரியாரை பிடிக்கும், அந்த கொள்கையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது திமுக தான், அதனால் நான் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுகன்னு சொல்ல வார்த்தை வரல. ஆனால் இப்போ எதிர்கட்சி ஆனதுக்கப்புறமா நான் வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறாரு. அப்பயே அவர் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நான் திமுக அவர் ஓப்பனாக சொல்லலை அப்படின்னா, திமுக ஆட்சியில் பல அவலங்கள் நடந்துச்சுல, கொலை கற்பழிப்பு போதைப் பொருட்கள் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கு திமுகவில் இருக்கும்போது இவர்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து இவர் பதில் சொல்லணும். அதனால நம்ம அப்படி சொல்ல வேணாம், நம்ம வந்து பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இருந்துட்டு போயிடும் அப்படின்னு மாதிரி இருந்துட்டு இருந்தாரு. இப்போ எதிர்கட்சி ஆனதுக்கப்புறமா ஆளுங்கட்சி என்ன நினைச்சாலும் பார்த்தோன்னா கேள்வி கேட்கலாம்ல. நம்ம ஆட்சியில் நடந்ததை பற்றிலாம் நம்மளுக்கு கவலை இல்லை, நம்மகிட்ட கேள்வி கேட்டாலும் நமக்கு அதுக்கிட்ட பதில் இருக்காது. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற தாவே காட்சியில் என்ன நடந்துச்சு அப்படின்னாலும் கேள்வி கேட்கலாம் அப்படின்றக்காக எதிர்கட்சி கூட போய் ஜாயின் பண்ணிட்டார். இது ஒரு ஜால்ரா. பாகுபலி திரைப்படத்தில் மட்டும்தான் கட்டப்பா வந்து அடிமையாக இருப்பார், கொத்தடிமையாக இருப்பார்னு பார்த்தா இங்கே அதுக்கு மேலே இருக்காரு. சரி, எப்படியோ வந்து அங்கே கொத்தடிமை வேலை செய்யறதுன்னு முடிவாகி போச்சு. அங்கே போய் என்ன பண்ணணும், ஸ்டாலின் அவர்களுக்காக உருக்கமாக அழுகணும். அதாவது குளத்தூர் நின்றுட்டு அழுகிறாருங்க. மனுஷனை தோக்கடிச்சிட்டாங்களே, ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டாங்களே மக்கள் அப்படின்னு புலம்புறாரு. ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்காக நம்ம சத்யராஜ் அவர்கள் அழுகிறாருங்க. பார்க்கறதுக்கு ஃபீலிங்காக இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, அப்படி சத்யராஜ் அவர்கள் என்ன சொல்லி அழுதுட்டு இருந்தார் அப்படின்னா, பார்க்கறக்கே நம்மளுக்கே டென்ஷன் ஆச்சு. என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் பேசுகிற பேச்சாது முதல்வர் இப்படியா பேசுவாங்க, அப்படி என்னத்தை பேசிட்டார் விஜய் அவர்கள், வாயில் வந்துடும் பேசுறாரு. எனக்கு கூட தான் நல்லா வரும், என் வாயில் கூட தான் நல்லாமே வரும், எனக்கும் கெட்ட வார்த்தைகள் நிறைய தெரியும், உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சத்யராஜ் அவர்கள். அதாவது ஒரு விஷயத்தை சத்யராஜ் அவர்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் எதுக்காக வாயில வந்துடும் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார் அப்படின்னா, அவருக்கு ஓட்டு போட்ட மக்களை, இது எல்லாத்தையும் தாண்டி இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு ஓட்டு போட்ட அதே மக்களை தற்குறிகள் அப்படின்னு கேவலமாப்படுத்தும் போது ஒரு தலைவனுக்கு கோபம் வரல அப்படின்னா அவன் தலைவனே கிடையாது. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை பார்த்தோன்னா நீங்கள் தற்குறிங்க அப்படின்னு பேசுனீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும். அந்த கோவத்தின் அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் வாயில நல்லா வருதுன்னு சொல்லியிருந்தார். அவரை ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கிற மக்களை நீங்கள் கேவலப்படுத்துனீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு உட்கார வச்சிருந்த அதே மக்களை கேவலப்படுத்துனீங்க அப்படின்னா, கோவம்ன்றது சராசரியாக ஒரு மனுஷனுக்கு வரத்தான் செய்யும். அதனால அவர் கோவப்பட்டு அந்த வாயில வந்துடும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அதை உடனே சத்யராஜ் அவர்கள் எனக்கும் தான் வாயில் வரும் அப்படிங்கிறாரு. அப்போ மக்களை உங்க ஆளுங்க என்ன சொன்னாலும் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் கேள்வி கேட்கக்கூடாது, பேசக்கூடாது. மக்களை யார் வேணா என்ன வேணா திட்டிக்கலாம். உங்க ஆட்சியில் இருக்கிற நபர்கள் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இந்த ஆர் ஆசா, அதுக்கப்புறமா இன்னும் பல பேர் இருக்காங்க யூடியூப்ல உட்காந்து பேசுகிற மிக முக்கியமான புள்ளிகள், 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள், திமுக போட்ட பிச்சை, நாங்கள் கொடுக்குற காசில் தானே ஃபேர் நிலவில் போட்டுட்டு மினுக்கிறீங்க அப்படின்னு மாதிரி பல வார்த்தைகளை சொல்லி மக்களை கேவலப்படுத்துனாங்களே. அப்போல்லாம் அந்த சத்யராஜ் அப்படிங்கிற கட்டப்பா, கொத்தடிமை கட்டப்பா எங்கே போனார்ன்றது தெரியலையே. இந்த மாதிரி மக்கள் இழிவாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் வாய் திறக்கவே இல்லையே. ஏன்னா அப்போ வந்து சத்யராஜ் சொல்லலை நான் திமுக கட்சிக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த மாதிரியான கேள்விகள் கேட்டால் பதில் சொல்ல முடியாது அப்படின்றக்காக தான் சும்மா பட்டுமடமாக ஆதரவுன்ற பேச்சும் இல்லாமல், நான் வந்து எதிர்க்கிறன்ற பேச்சும் இல்லாமல் சும்மா ஒட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ எதிர்கட்சி ஆனதுக்கப்புறமா நான் திமுக தான் அப்படின்றது வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படின்னு பேசுகிறாரு. இதுவே பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அயோக்கியத்தனம். தான் சார்ந்திருக்கிற ஒரு கட்சிக்கு நான் உண்மையாலுமே திமுக கட்சி சார்ந்த நபர் தான் அப்படின்னு சொல்லவே பார்த்தோன்னா துணிவில்லாத ஒரு நபர் தான் இவர் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுது. இப்போ மக்களை முட்டாள்கள் தற்கொலைகள் அப்படின்னு பேசும்போது ஒரு தலைவனுக்கு கோபம் வரத்தா செய்யும், அந்த மாதிரி வார்த்தைகள் வரத்தா செய்யும். அதுவே புரியாத இவருக்கு வேற என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது. இந்நேரம் நான் யோசிச்சு பார்த்தேன், கவுண்டமணி அவர்கள் சத்யராஜ் கூட இருந்தாருன்னா என்ன கலாய்ச்சிருப்பார் அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு. அந்த லெவலில் தான் சத்யராஜெல்லாம் வச்சு செஞ்சிருப்பார் நிறைய இடங்களில் கவுண்டமணி சார். இப்போ ரியாலிட்டியாக பார்த்தோன்னா அது இவருக்கு செட் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. இதில் வேற அழுது வேற நடிக்கிறார், பார்க்கும்போதே தெரியுது. அதனே திடீர்னு நல்லா பேசிட்டு இருந்தா திடீர்னு உனக்கு அழுக வருது அப்படின்னு. எதிர்கட்சியா இருந்து கேள்விகள் கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். மக்களை கேவலமா பேசும்போது ஒரு சிஎம்க்கு கோபம் வரத்தான் செய்யும். ஏன்னா உங்களுக்கும் ஓட்டு போட்ட மக்கள் தானே அவங்கள எப்படி நீங்கள் தற்கொலைகள் அப்படின்னு பேசினா, விஜய் சார் எதுக்குங்க அப்படி சொன்னார், எங்க இந்த மாதிரி தற்கொலைன்னு பேசினா விஜய் சார்ல யாராக இருந்தாலும் கோவம் வரத்தாங்க செய்யும், ஸ்டாலின் இருந்தாலும் கோவம் வரத்தாங்க செய்யும் அப்படின்னு அந்த விஷயத்தை அந்த இடத்துல இவங்களால பார்க்க முடியல. ஏன்னா அதனால தான் நம்ம சொல்றது இவங்களை கொத்தடிமை அப்படின்னு. இவங்க என்ன வேணா பேசுவாங்க, நம்ம வாய் மூடிட்டு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்றும் கொத்தடிமைகள் கிடையாது. நீங்கள் வேணா கொத்தடிமையாக இருந்துட்டு போயிருங்க அப்படின்னு தான் நம்மளோட ஒப்பீனியன். சரி, இந்த 5 வருஷத்துக்கு பார்த்தோன்னா இந்த கட்டப்பா வந்து தாவை காட்சி தான் கடிக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதனால தான் வந்து நான் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இனி அடுத்தடுத்த நாட்களில் சத்யராஜ் அவர்களும் தன்னோட மரியாதை இழக்க போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. நம்மளும் வச்சு பொழக்கிறதுக்கு தயாராகிக்கலாம். இனி சிபிராஜ் எல்லாம் இதை பார்த்துட்டு பதில் கொடுத்தாரு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அவரோட சன் சிபிராஜ், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. சரி, ஓகே, இந்த ரியல் கட்டப்பா மாதிரி பார்த்தோன்னா நானும் ஒரு கொத்தடிமை தான் அப்படிங்கிறத படத்தில் மட்டும் இல்லாமல் நிஜத்திலுமே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.